பேஸ் யூனிட் 2 போயிட்டோம். பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் தண்ணி எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டேலி மார்க்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 1 2 3 தெரியாது. ஒரு குடம் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போதும் அந்த கருப்பாக இருக்கும்ல கண்ணா, அடுப்பு எரிப்பாங்கள்ல, அந்த கறி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு கடைசியில் வந்து அதை கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதை தான் உங்களுக்கு இங்கே சொல்லித்தர போகிறாங்க. ஸோ 5ன்னு சொன்னால் முதல்ல 4 கோடு போட்டிருக்கோம். அதை இப்படி கிராஸ் பண்ணியிருந்ததுன்னா அது 5ன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 5 இருக்குது, ஒத்தையாக 3 இருக்குது, அப்போது 8. இதில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 4 இருக்குது, அப்போ 9. அடுத்தது இதில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 2 5 இருக்குது, ஸோ 10. இதில் எத்தனைமா இருக்குது? 5 + 1 6. அப்போது இப்போ இந்த இடத்துல எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம இங்கே வந்து மேட்ச் பண்ண வேணும். Let us practice. Number of story books read by Geeta and her friends during summer. Summer vacation is given in the form of tally mark. Count the tally marks and write the numbers. கீதாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு வந்து சம்மர் ஹாலிடேஸில் ஸ்டோரி புக்கு படிக்கிறாங்க தங்கம். யார் யார் எத்தனை புக்ஸ் படித்தாங்கங்கிறது டேலி மார்க்காக கொடுத்துருக்காங்க. அதை நீ வந்து நம்பரில் எழுதிட்டு ஆஃப்டர் தட் கீழே கொடுத்துருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறாங்க. பார்த்துடலாமாப்பா? ஸோ பாருடாமா, கீதா தான் ஸ்டோரி புக் லவ்வரு. ஸோ தட் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னா 5 10 15 15 + 1ன்னா 16. சரியா? அடுத்தது இனியன் எவ்வளோ படிச்சிருக்காங்க? 5 + 3 8. ரீனா எவ்வளோ படிச்சிருக்காங்க? 5 10 அப்புறம் 4, அப்போ 14. சலீமா 5 10 15 அதுக்கப்புறம் 4 இருக்கிறனால 19. டேவிட் வந்து 5 10 14. சரியாடா? யார் யார் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இங்கே எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது ஃபில்லப்ஸு. த ஒன் ஹூ ரீட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். மோஸ்ட் நம்பர் அப்படின்னா அதிகமான கதை புஸ்தகம் படித்தது யார்? இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது? 19 வந்து யார்? சலீமாவை பேரை பார்த்து நம்ம எழுதிடணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். ஈக்குவல்னா ஒரே அளவு ஸ்டோரி புக்ஸ் யார் யார் படிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரே அளவான நம்பர் என்னென்ன இருக்குது? 14. யார் யார் அது? ரீனா, இன்னொன்று வந்து டேவிட். ஸோ ரீனா டேவிட்டை எடுத்து எழுதிடுறோம். த ஒன் ஹூ ஹேஸ் ரீட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக். கம்மியான அளவு ஸ்டோரி புக்கு படித்தது யார்? கம்மியான அளவு ஸ்டோரி புக்கு படித்தது யாருன்னு கேட்குறாங்கடாம்மா. இந்த நம்பரில் எந்த நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எது கம்மியாக இருக்குது? 8 தான் கம்மியாக இருக்குது. இப்போ 8 கொண்டு வந்து யார்? இனியன் தான் வந்து கம்மியாக இருக்குதுல கம்மியான ஸ்டோரி புக் படிச்சிருக்கான். த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை இனியன் எவ்வளோ தங்கம் படிச்சிருக்கான்? 8. லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை டேவிட் எத்தனை படிச்சிருக்காங்க? 14. 14ல் 8 போச்சுன்னா மிச்சம் எத்தனை தங்கம்? 6. 14 இருக்குது. 8 மைனஸ் பண்ணோம்னா பாரு, இங்கே 10ல் 8 போச்சுன்னா 2 + 4 6. இப்போ நம்ம அங்கே என்னென்னு எழுத வேணும்? 6ன்னு எழுதணும். சரியாடாம்மா? அடுத்தது த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை சலீமா வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்க? 19 மோர் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை இனியன். இல்லை சலீமா வந்து 19 படிச்சிருக்காங்க. டேவிட் வந்து 14. இப்போது 19ல் 14 போச்சுன்னா ரிமைனிங் 5. இப்போ இங்கே நம்ம என்ன எழுத வேணும் தங்கம்? 5ன்னு தான் எழுதணும். ஸோ இந்த இடத்துல 5 புக்கு அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை சலீமா வந்து இஸ் 5 மோர் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை இனியன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கிறான். இங்கே இருக்கிறான். ஸ்டோரி புக் ரீட் பை சலீமா. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை சலீமா இஸ் டேஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக் ரீட் பை இனியன் வந்து எங்கே இருக்கான்? 8 இருக்குது. அப்போது 8 வரும். 8 + 8 19ல் 8 போச்சுன்னா 11 தங்கம். பாரு இங்கே 19 புக்கு சலீமா படிச்சிருக்காங்க. இவன் இனியன் வந்து எத்தனை படிச்சிருக்கான்? 8. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கிடைக்கிது? 11 கிடைக்கிது. 11 புக்கு அதிகமாக படிச்சிருக்கிறா யார்? சலீமா. அடுத்தது இந்த பிக்சரை கொடுத்து அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது பால் கேம் விளையாண்டவங்க எத்தனை பேர்? பாரு, பால் கேம் இதுதான். அப்போது 2 + 3 5.
இப்போ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம் 5ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது சேண்ட் ஹவுஸ்னால் மணல் வீடு கட்டி விளையாடுற விளையாட்டு. 2 + 3 = 5. அவங்களும் 5ன்னு எழுதிக்கிறோம். பலூன் அதுக்கடுத்தது ஹைட் அண்ட் சீக் ஒளிஞ்சு விளையாட்டு, கண்ணாமூச்சி விளையாட்டு. பாரு 3 3 3 அப்போது 3 6 9ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது என்னம்மா பலூன் கேம், பலூன் பிடிச்சி விளையாடினவங்க 3 3 6. அடுத்தது வந்து கலெக்டிங் ஷெல் கேம், செல்லு இந்த கடற்கரையில் கிடைக்கும்ல சிப்பி, அதை பொறுக்கிறவங்க எத்தனை பேர் 4 மெம்பர்ஸ். ஸோ நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. செகண்ட் வந்து ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் பால் கேம் விளையாண்டவங்க எத்தனை பேர் தங்கம் 5 பார்த்து எழுதுகிறோம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் டேஸ் கேம் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் பால் கேம் விளையாண்டவங்க 5 பேர். அடுத்தது அதை விட 4 கூட்டினோம்னா 9 கிடைக்கும் இல்லையா, 4 ஆட் பண்ணோம்னா 9 கிடைக்கும். இப்போ 9 இருக்கிற விளையாட்டு விளையாடவங்க யார், ஹைட் அண்ட் சீக். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னத்தங்க எழுதணும், ஹைட் அண்ட் சீக்னு எழுதிடணும். ஓகேயா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த டேஸ் கேம் இஸ் 2 less than த நம்பர் ஆஃப் பிளேயிங் பலூன் கேம் விளையாண்டவங்க எத்தனை பாரு. பலூன் கேம் வந்து மொத்தம் 6 மெம்பர்ஸ் விளையாடி இருக்காங்க இல்லையா. பலூன் கேம்லேருந்து 2 லெஸ்ஸுன்னா மைனஸ் பண்ணணும். 6ல் 2 போச்சுன்னா எத்தனை 4 இங்கே எதுக்கு நேரம் இருக்குது, கலெக்டிங் ஷெல் கேம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், கலெக்டிங் செல்ஸ் கேம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. கலெக்டிங் செல் கேம் இஸ் 2 less than த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் பலூன் கேம். அடுத்தது த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் இஸ் டேஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பிளேயிங் சேண்ட் ஹவுஸ் பில்டிங் விளையாண்டவங்க எத்தனை பேர் 5. ஹைட் அண்ட் சீக் விளையாண்டவங்க எத்தனை பேர், இது விட ஹைட் அண்ட் சீக் விளையாண்டவங்க எத்தனை பேர் தங்கம் வரும் செய்யுது. இது எல்லாத்தையும் அழைச்சிட்டு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பிளேயிங் சேண்ட் ஹவுஸ் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டவங்க வந்து எத்தனை பேர் 9 பேர். சேண்ட் ஹவுஸ் விளையாண்டவங்க பாரு, சேண்ட் ஹவுஸ் தானே தங்கம், சேண்ட் ஹவுஸ் விளையாண்டவங்க 5. 9ல் 5 போச்சுன்னா 4. ஓகே. அப்போ இங்கே நம்ம 4 போடணும். இந்த இடத்துல என்ன போடணும், சேண்ட் ஹவுஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லி போட வேணும். புரியுதடாமா? புரியல இன்னொருக்கா நல்லா வீடியோ போட்டு அப்சர்வ் பண்ணு. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.